நான் என்னைக்குமே இந்த பயங்கர மேஜரான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போதோ, இல்லன்னா இந்த மாரி கவின் விஷயம் வரும்போதோ, ரிதன்யா இஷ்யூஸ் வரும்போதோ, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ நமக்கு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. இந்த மாரி விஷயம்லாம் வரும்போது என்கிட்ட ரிப்பீட்டடா ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கும். கடவுளே நீங்க எங்க தான் இருக்கீங்க? என்ன தான் பண்றீங்க? உயிரோட இருக்கிற நாமெல்லாம் என்ன சொல்லிருவோம் அப்டின்னா, நம்மலாம் வேண்டிட்டு இருக்கிறனால, நம்ம ப்ரே பண்றனால தான் நம்மலாம் உயிரோட இருக்கோம். அப்ப இறந்து போனவங்க? அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு கடவுள்? அவங்களும் நம்மள மாரியே தான் ட்ரெயின் ஏறும்போதும், ஃப்ளைட் ஏறும்போதும் கடவுள்கிட்ட சாமி கும்பிட்டு தான் ஏறியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கிறனால, இது நேச்சுரல் கெலாமிட்டி இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்க தான் செய்யும் அப்டின்னா, அது எனக்கு புரியவே புரியாது கடைசி வரைக்கும். என்னடா கான்செப்ட் இது அப்டின்னு சொல்லிட்டு அடிக்கடி யோசிப்பேன். அப்ப என்னோட லைஃப்ல ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் வரும்போது, நான் கடவுளே, கடவுளே, கடவுளே இது நடக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஸ்டில் நடந்துருச்சு. அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, கடவுள் கீழ வந்து நல்லது, கெட்டது நமக்காக பண்ண மாட்டாரு. அவரு மூளைய மட்டும் குடுத்துருவாரு. நம்ம தான் அத யூஸ் பண்ணி நடந்துக்கணும் அப்படின்னு. இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுக்கப்புறம், என் லைஃப் டெசிஷன்ஸ் நல்லதோ, கெட்டதோ நானே எடுக்கிற மாரி இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. நீங்களும் ட்ரை